சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. முன்னாடி மாதிரி நம்ம சேனலில் வந்து வியூஸ்லாம் வந்து பெருசாக வர மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சண்முகம் வந்து அரண்டு அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாப்புல பரணி வந்து கத்துனனால பரணிக்கு ஒரு கனவு கண்டிருக்காங்க போல இருக்கு. இதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்காங்க. சண்முகம் உனக்கு ஒன்றும் ஆகலையே உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பெட்டில் வந்து சண்முகம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வைகுண்டம் இருக்கிற தங்கச்சிங்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே முதல்ல பரணி வந்து பட்டமாக இருக்கா, தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே வீரலட்சுமி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணி குடித்தோன்னே சண்முகத்துக்கு இது மாதிரி ஆச்சான்னு சொல்லி அவங்க சொல்ல வரதுக்குள்ளே வந்து என்ன எனக்கு இது மாதிரி ஆச்சான்னு சண்முகமே கேட்குறாங்க. ஏன்டா சும்மானே இருக்க மாட்டியா, அவளே பட்டமாக இருக்கா. சண்முகம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை, எனக்கு அப்படி தான் கனவு வந்துச்சு, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன் ஆத்தா எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, இது மாதிரிலாம் கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கேன் 100 ஆயுசுன்னு சொல்லுவாங்க, அதனால நீ எதுவும் கவலைப்படாத. இதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேட்குறாங்க பரணி வந்து வைகுண்டத்துக்கிட்ட. ஆமாம்மா நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வெளியில் வாடா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கஞ்சாலையில் கூப்பிட்டதுனால அப்படியே வெளியில் வந்து வராங்க. எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குடா சண்முகம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்பா என்ன ஆச்சு, இப்போ தான் அவ்வளோ நேரம் வந்து அவ்வளோ சமாதானப்படுத்தினேன், 100 ஆயுசெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் இருக்கட்டும்டா, இருந்தாலும் எனக்கு பத்தமாக இருக்காதடா, பெத்த அப்பா இல்லடா நான், நீ என்ன வீரமாக இல்லை வளர்த்துருக்க, அப்புறம் என்ன. இல்லைப்பா நிச்சயம் முத்துப்பாண்டியன் சவுந்தரபாண்டியன் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தோல்வி மேலே தோல்வி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஊர் மத்தியில் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், முருகன் வந்து என்னை கைவிடலை, என்னை நல்லபடியாக வந்து ஜெயிக்க வைக்கிறாப்புல, எல்லாத்தையும் ஏற்று நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீ எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, நீ தான் நல்லபடியாக மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டல, நீ அசந்து தூங்குக்கப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இல்லை சண்முகம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்கிரதையாக தானே நான் பார்த்துக்கிறேன், போதுமா உனக்கும் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, உறங்குப்பா, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் சொன்னால வைகுண்டம் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு. அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி 4-5 பேர்ட்ட வந்து பேசுகிறாங்க. இவன் தான் சண்முகம், பார்த்து பத்திரமா அமுச்சு வச்சிடணும் சரியா. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே பிரச்சனை இல்லாமல் கவனமாக இருந்து முடிச்சு வச்சிடுறோம். நாங்கள் 5 பேர் 6 பேராக இருந்தால் கூட ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒருத்தன் தானே சொல்கிறீங்க, டேய் இவன் 50 பேருக்கு சமண்டா பார்த்துக்க, அவன் அடி எப்படி இருக்குன்னு தெரியுமா. சார் நாங்கள் பார்க்காத ஆளுங்களா சார், இப்படி தான் நீங்களும் சொல்லிட்டு வரீங்க, மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கேன் நீங்கள் வந்து அப்புறம் அவளை தான் பார்த்துக்க, உன் மேலே என்னென்னமோ பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரி சார் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப சண்முகம் வந்து அங்கே தான் வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவன் மோட்டர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்கே வருவான், கவனமாக இருந்து பார்த்துக்குங்கடா அப்படின்னு சொல்லும்போது சரி சார் பார்த்துக்கிறோன்னொன்னே அதே மாதிரி வந்து மோட்ரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு சண்முகம் வந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வராங்க. டேய் பார்த்துக்கடா சண்முகம் இங்கேயும் இங்கேயும் போவான் தனியாக, கரெக்டாக அது மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி போகலான்னு இருக்கிறப்ப அந்த இடத்துல 4-5 பேர் வந்துட்டாங்க. சார் 4-5 பேர் வந்திருக்காங்க சார், இங்கேருந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்டா இப்போ தான் என்னென்னமோ சொன்னீங்க. இல்லை சார் நமக்கு என்னமோ வந்து ஒருத்தனை தான் நீங்கள் எல்லாம் அலாட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நம்ம இது மாதிரி பண்ணிட்டு வெளியில் போகிறப்ப 7 கிலோமீட்டர் ஒரே ரோடு தான், இந்த ரோட்டில் ஃபோன் அடிச்சிங்கன்னா ஒருத்தன் இன்ஃபார்ம் பண்ணால் போதும், வரிசையாக வந்து நின்றுட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் பண்ண சொன்னீங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிடும், சண்முகத்தை வெளியில் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சண்முகத்தோட நண்பர் வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டாங்க, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது மோட்டர் பக்கத்தில் வந்து நம்ம சண்முகம் வந்து நிற்கிறாங்க. உடனே அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, சண்முகம் வா போகலாம், இப்போ தான் மெக்கானிக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, பக்கத்தில் வந்து இருக்கணுமா, அதை விட்ட முக்கியமான விஷயம்னா உனக்கு சொன்னால் புரியாதா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு வராங்க. பாத்தியா முத்துமாண்டி 4-5 பேர்ட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறான் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கிட்டக்க போய் கேட்க வேண்டியதான்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்து பதுங்கி பதுங்கி ஒரு டாடா ஏசி வண்டி இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. நம்ம சண்முகம் நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக பரணி வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து தான் ஃபோன் வருமா ஆச்சா, ஃபோனை வந்து வச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, ஏன் காலங்காத்தால் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் இங்கேருந்து போனேன், வா கோயிலுக்கு போனோம், ஏய் இங்கே மோட்ரு வந்து ரிப்பேர் ஆகிருக்கு, டேங்க் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து வர முடியும், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பரணிக்கிட்ட நீ இப்போன்னு பார்த்தா ஃபோன் அடிப்பியா, நீ எப்போ வருவ என்ன வருவ, ஏய் மோட்ரு எப்போ ரெடி ஆகுவாங்கன்னு யாருக்குப்பா தெரியும், நான் பத்திரமா வந்துடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா முத்துப்பாண்டியும் காணோம், கூட இருக்கிற 4 பேரையும் காணோம். நம்ம இனிமேட்டு இங்கே இருக்க வேணாம், எதுவும் கேட்ட போகிறான்னு சொல்லிட்டு குடுக்குன்னு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வச்ச என்ன எதுவும் திட்டத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்து ஏதோ வந்து யாகம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டியனும் சனியனும் 4-5 பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நின்னோன்னே நீங்கள் தானே வந்து நாகர்கோயிலேருந்து வந்திருக்கீங்க, அந்த யாகத்தை வந்து வளர்த்துடலாம்ல, சூப்பராக வந்து வளர்த்துடலாம் ஐயா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க,
சிறப்பாக செஞ்சுட்டா போச்சு. என்ன வேணுமோ வாங்கிக்கங்க. உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வேணாலும் தரேன். ஆனால் அந்த யாகம் பண்ணா கடைசியில் எனக்கு நன்மை நடக்குமா? ஆமாயா, உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். உங்கள் எதிரி காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா சரி, ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் பரணியும் சண்முகத்தோட தங்கச்சி 4 பேரும் அப்படியே கோயிலுக்கு வந்து அர்ச்சனை வந்து பண்ணணும். சண்முகம் பேரில் பண்ணணும். ஏன்னா விடிய காலையில் இது மாதிரி கனவு கண்டேங்கிற மாதிரி ஐயர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சண்முகம் வந்தால் தான் அவங்க பேரில் வந்து பண்ணால் பலிக்கும். நீங்கள் சண்முகம் வந்துடுவாங்கள்ல, இன்னும் வந்து நடைய சாத்திர போகிறோமா, சட்டுப்புட்டுன்னு சண்முகத்தை வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி சண்முகத்துக்கு வந்து அப்போ தான் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் போகவே மாட்டேங்குது. இவ வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. சரி சீக்கிரம் போகணும், இல்லைன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி சண்முகம் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ஐயர்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அந்த யாகம் வளர்க்கணும்னு சொன்னான்ல, அவங்கக்கிட்ட வந்து பேசுனாங்க சௌந்தரபாண்டியன்கிட்ட. டேய் சனியா, என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாம் சீரு சிறப்புமா செம்மையாக செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சௌந்தரபாண்டி பரணி வந்து ஒளிஞ்சு நின்று கேட்குறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல சரி வா முன்னாடி நின்று போவோம், நம்ம தான் பார்க்குறது பார்த்துட்டாங்களே, இந்த யாகத்தை பற்றி யார்கிட்டையும் எதுவும் உமிச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சௌந்தரபாண்டி. இருப்பினும் வந்து அங்கே வந்து கேட்குறாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் எதுக்கோ வந்திருக்கோம், உனக்கு என்ன, நீ எதுக்கு வந்திருக்கன்னொன்னே செல்லக்கனி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லான்னு இருக்கிறப்ப, ஏய் எல்லார்ட்டையும் எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு தான் நீ வந்தியா, சும்மானு இருக்கவே மாட்டியா உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி செல்லக்கனியை வந்து சத்தம் போட்டு திட்டுறாங்க. ஒரு பக்கம் என்னது இன்னமும் சண்முகத்தை காணுமாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் வந்து இது மாதிரி கனவு கண்டது எல்லாத்தையும் வந்து ஓப்பனாகவே சொல்லி முடிச்சிட்டாங்க. சௌந்தரபாண்டியங்கிட்ட உங்கள் தோப்பனார் தானம்மா, அதனால தான் சொன்னேங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருக்கும் எனக்கும் உள்ள பந்தம்லாம் போய் எத்தனையோ மாதக்கணக்கில் ஆச்சு, அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னே சரிம்மா சண்முகத்தை வந்து சட்டுப்புட்டுன்னு வர சொல்லுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பக்கம் சண்முகம் வந்து கோயில் வாசலில் வந்து நிற்கிறாங்க. நின்று ஃபோனை பார்க்குறாங்க. 19 மிஸ்டு காலா, ஐயையோ, அதுவும் 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. அச்சச்சோ, அரை மணி நேரமாக தவிச்சிருக்காங்க. உள்ளே போனால் வறுத்தெடுத்துருவாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போகிறப்ப சந்துரபாண்டி வந்து 3 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்களே யாகம் வளர்க்குறதுக்கு, அவங்க மேலே தெரியாமல் இடிச்சிடுறாங்க. உடனே வந்து சாரி ஐயரே, தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லைங்க இருக்கட்டும், உங்களெல்லாம் இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே, நாங்களாம் நாகர்கோயிலேருந்து வந்திருக்கோம். நாகர்கோயிலேருந்து வந்திருக்கீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? யாகம் வளர்க்குறதுக்கா? யாகம் வளர்த்தா இந்த ஊரும் இந்த பூமியும் சூப்பராக தானே இருக்கும். வளங்க வளங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதுக்கான இது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தோட பேர் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து சௌந்தரபாண்டியனும் சனியனன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் நின்று நான் தான் அந்த யாகம் வளர்த்தேன்னு சொன்னாலும் பிரச்சனை, அவங்க சொல்கிற விஷயத்த தடுத்தாலும் பிரச்சனை. என்னையா பண்ணுறது? என்ன சொல்கிறது? சொல்லாதன்னா வரவும் போகிறவன் எல்லாத்தையும் வந்து முழு தகவலும் சொல்லிகிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி சௌந்தரபாண்டியன் வந்து பேசுகிறாங்க. அதுவும் யாருக்கு தெரியக்கூடாதோ அவங்ககிட்டயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களே, எதுக்கான யாகம் அப்படின்னு சொல்லும்போது, யாரோ 2 பேர் வந்து இதை பண்ண சொன்னாங்க. அவங்க இங்கே தான் இருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு யாரோ எதிரி இருக்காங்களாம். அந்த எதிரி வந்து இது மாதிரி போகணும்னு சொல்லிட்டு யாகம் வந்து வளர்க்குறாங்க. யாகம்னா நல்லதுக்குன்னு தான் நினச்சேன். இதுக்கெல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யார்ரா அது நம்ம ஊரில் இது மாதிரி பண்ண சொன்னதுன்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சௌந்தரபாண்டியனும் சனியனும் ஒளிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.